Example 5.36 construct a rhombus NEST with NS equal to 9 cm and ET equal to 8 cm. Also find its area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ரோம்பஸ் நெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து எழுதிடணும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஆப்டாக நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ரஃப் டயக்ராம் வரையணும். அந்த ரஃப் டயக்ராம் தான் இங்கே NEST அப்படின்னு நம்ம இங்கே போட்டுட்ருக்கோம். இங்கே பார்க்கும்போது பேஸு ஒன்றுமே கிடையாது, நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கல. ஆனால் 2 டயக்னல் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னு எஸ் ஆப்போசிட், என்னன்றது ஒரு வெர்டெக்ஸு, அது ஆப்போசிட் வெர்டெக்ஸில் நம்ம ஒரு லைன் போட்டிருக்காங்க. அது 9 சென்டிமீட்டர். அதை தான் நம்ம பேஸாக எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே ரஃப் டயக்ராமில் ப்ரொசீட் பண்ணணும். புரியலைங்களா? பேஸ் இங்கே கிடையாது. அதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆங்கிளும் கொடுக்கல, நம்மளுக்கு எதுவும் கொடுக்காததுனால என்எஸ்ன்ற அந்த டயக்னலில் நம்ம பேஸாக எடுத்துக்கிட்டு 9 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இடி அப்படின்ற அந்த 8 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம என்ன செய்கிறோம், சென்டரில் பைசெக்டார் ஒன்று எடுத்துகிட்டு, என்எஸ்க்கு ஒரு பைசெக்டார் எடுத்துகிட்டு, அதிலேருந்து மேலே ஒரு 4 சென்டிமீட்டருக்கும் கீழே ஒரு 4 சென்டிமீட்டருக்கும் நம்மளுக்கு ஒரு லைன் கட் பண்ணும்போது அதை தான் நம்ம என்னவோ கன்சிடர் பண்ணிக்கிறோம், அந்த ரோம்பஸாக நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். இது எப்படி இப்போது ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு, அது மெஷர்மெண்ட்டும் நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ ஃபேர் டயக்ராம் வரையும் போது உங்களுக்கு இன்னும் கூட அழகாக புரிய வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம என்ன செய்கிறோம், ஃபேர் டயக்ராம் வரைய போகலாம். புரியுங்களா? இப்போது அங்கே பேஸ் கொடுக்கல, அதனால் கொடுத்துருக்கிற டயக்னலை தான் என்எஸ்ஸை தான் நம்ம என்ன செய்கிறோம், 9 சென்டிமீட்டரா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்போது இங்கேருந்து 9 சென்டிமீட்டர் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம 9 சென்டிமீட்டருக்கு என்ன செய்கிறோம், ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது இதுக்கு வந்து நம்ம என்னென்னு பேர் கொடுக்குறோம், அந்த டயக்னலுக்கு என், இதுக்கு எஸ். இது மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், 9 சென்டிமீட்டர் இருக்குது. அதனால் 9 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன செய்யணும், இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த 9 சென்டிமீட்டருக்கு எஸ்ஸில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கும் கீழே ஒரு ஆர்க்கும் நம்ம ஹாஃபுக்கு மேலே வச்சு கட் பண்ணுறோம். அப்போது இந்த எஸ்ஸை வச்சு ஹாஃபுக்கு மேலே இல்லைங்களா, இது நம்ம ஆல்ரெடி ஏர்லியர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போது ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆர்க் இப்படி அடிக்கிறோம். அதே ஆர்க்கை நம்ம என்ன செய்கிறோம், கீழேயும் அடிக்கிறோம். இதே மெஷர்மெண்ட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டில் என்ன செய்கிறோம், கீழேயும் ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம், அந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும். ஓகேங்களா? வந்த உடனே இங்கே ஒரு 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆனவுடனே ஒரு பாயிண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இங்கேயும் ஒன்று கிடைச்ச உடனே இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் வித் த ஹெல்ப் ஆஃப் எ ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இதை நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம அழகாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு 2த்துக்கும் இந்த எண்ணுக்கும் எஸ்ஸுக்கும் சென்டரில் நம்ம பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் என்ன கொடுத்துக்கிறோம், நம்ம ஓ அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போது இந்த 2க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா, அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 8ல் ஹாஃப் எவ்வளவு, 4 இல்லைங்களா. மேலே ஒரு 4ம் கீழே ஒரு 4ம் இங்கே வச்சு நம்ம ஒரு 4 சென்டிமீட்டர் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆர்க் ஒன்று போடணும். ஆர்க் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கணும், 8 சென்டிமீட்டரில் ஹாஃப் எவ்வளவு, 4 இல்லைங்களா. அப்போ 4 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம், மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இங்கே வச்சு நம்ம 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அழகாக போடுறோம். அதேமாரி கீழே என்ன செய்கிறோம், 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணிக்கிறோம். இது 2 ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம். கரெக்டாக இந்த லைனில் வந்து இந்த இடத்துல கட் ஆகுது, இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கே கட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த கட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கட் ஆகிற இடத்துல இருந்து இந்த எம்முக்கு இந்த இடத்துல இருந்து இந்த கட்டான பாயிண்ட்டை இங்கே ஜாயின் பண்ணுறோம். இது ஜாயின் பண்ணவுடனே இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இ அப்படின்ற பேர் கொடுக்குறோம் இல்லைங்களா. அந்த இலேருந்து எஸ்ஸையும் அடுத்தது என்ன செய்கிறோம், நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இங்கே எஸ் இருக்குது, இங்கே இ இருக்குது இல்லைங்களா. இதையும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஜாயின் பண்ணோடனே அடுத்தது எஸ்ஸிலேருந்து இங்கே 2 பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம், டி அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அப்போ எஸ்ஸையும் டியும் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். எஸ்ஸையும் இங்கே கொடுத்துருக்குற இந்த டி இருக்குங்களா, இந்த இடம் சாரி, இங்கேயும்
இந்த டீன்ற இந்த இடத்துலையும் நம்ம இந்த இடத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த டீலேருந்து எண்ணையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். டீலேருந்து இந்த எண் இல்லைங்களா, அப்போ இந்த டீலேருந்து இந்த எண் அப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இதையெல்லாம் இப்போது இது என், இது இ, இது எஸ், இது டி. அப்போது இந்த ரோம்பஸ் நெஸ்ட் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், என்இஎஸ்டி நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். அப்போது என்லேருந்து எஸ் டயகனல் நம்ம பேஸ் பண்ணி வரைஞ்சதுனால அது எவ்வளவு, இது வந்து D1 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம், 9 சென்டிமீட்டர். அடுத்தது நம்மளுக்கு என்னது, D2. D2 வந்து நம்மளுக்கு என்னவா வருது, D2 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம், நம்ம ஓலேருந்து டீக்கு வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த 4 சென்டிமீட்டர் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போது ஓலேருந்து ஈக்கு எவ்வளவு 4 சென்டிமீட்டர்ன்றது மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், டோட்டல் இலேருந்து டி வரைக்கும் ஆப்போசிட் வெர்டெக்ஸில் நம்ம வரைஞ்ச அந்த டயகனல் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ இதுக்கு தகுந்த மாரியே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கேல்குலேஷன் ஏரியாவை நம்ம க்ரியேட் பண்ணி அந்த கேல்குலேஷன் நம்ம பண்ண போகிறோம். இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கண்டுபிடிக்கணும். அது NESTன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு half into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது டயகனல் 1 அண்ட் டயகனல் 2. டயகனல் 1ன்னு கொடுத்துருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த 9 சென்டிமீட்டர் அப்படின்றத டயகனல் 1 9 சென்டிமீட்டர் போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், டயகனல் 2 அப்படின்னு சொல்கிறது தான் எவ்வளவு, இந்த 4 + 4 அதுதான் எவ்வளவு 8 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதை 8 தான் நம்ம என்ன செய்கிறோம், டயகனல் 2 அதாவது இலேருந்து டி வரைக்கும் இல்லைங்களா. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் D1 ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 9 சென்டிமீட்டர் வருது. அப்போது D2 அப்படின்றது எவ்வளவு, இந்த 4 + 4 அப்போ நம்மளுக்கு எவ்வளவு 8 சென்டிமீட்டர் கிடைக்குது. இந்த D1யும் D2யும் நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டு 2ஆல் அந்த 8ஐ சிம்ப்ளிஃபை பண்ண 4, 9 4 சார் எவ்வளோ 36, அது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதுதான் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் NEST இல்லைங்களா. நம்மளுக்கு ரிக்வயர்ட் ரோம்பஸ் கிடைச்சாச்சு, நம்ம வரைஞ்சாச்சு. இப்போது புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம என்ன செய்யணுங்க, தயவுசெய்து போட்டு இந்த வீடியோவை போட்டு நல்லா முதல்ல புரிதலை கொண்டு வாங்க. நல்லா அழகாக புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்பி நீங்கள் ஒரு 3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள். ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ஃபேர் டயக்ராமுக்கு ப்ளஸ் கேல்குலேஷன் ஏரியா அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவு 8 மார்க்ஸு கரெக்டாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். புரியுதுங்களா. அதனால் நீங்கள் அழகாக நீங்களோட ப்ராக்டிஸ் தான் மெயின். அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் மெயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் என்னது, பேஸ் கொடுக்கல, 2 டயகனல் மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 டயகனல் மட்டும் கொடுத்த அதில் எதில் பிக்கஸ்ட் டயகனலாக இருக்கோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பேஸாக எடுத்துக்கிட்டு செகண்ட் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ஆங்கிள் பைசெக்டார் வச்சு மேலே 4 கீழே 4 வச்சு வரையணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா.